நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பர் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1 செட் ஒன்று ஆர்டர் இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ பார்ப்போம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கஸ்டமர் வந்து புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 2.1 ஆம்பு முழுக்க நம்ம போட்டு ரெடி பண்ணது தான். ஓகேங்களா, 2.1 ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில், இதனுடைய ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி பார்த்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். எஸ்டிகே மாடலும் இருக்குது, 44 ஐசி மாடல் இருக்குது. அது இல்லாத பார்த்திங்கன்னா 52001943 5200 அந்த மாடலெலாம் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து கொரியர் ஒரு கஸ்டமர் கொரியர் அனுப்ப போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் இது இன்றைக்கி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1க்கான போர்டு. பிரிண்ட் பார்த்திங்கன்னா அக்ராலிக் பேனல், கிளாஸ் பேனல் போடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா வகரை யூஎஸ்பி டிரைவ், யூஎஸ்பி போர்டு போட்டிருக்கு, குவாலிட்டி குறையக்கூடாதுன்றதுக்காக. பேக் சைடு பார்த்திங்கன்னா புஷ் டைப் தான் எல்லாமே. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு, இது வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து பவர் செக்ஷனுக்கு, இது வந்து 2 ஸ்பீக்கருக்கு. எப்பவுமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா இது வந்து தனியாகிறது வந்து ப்ளஸ் மைனஸுக்கும் இது சேர்த்து தருவாங்க. நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா சப்புக்குன்னு தனியாக விட்ருவோம். இது வந்து இப்படி தான் செய்வோம். ஓகேங்களா, இப்போ வந்து உள்ளே இருக்கிறது வந்து இப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உள்ள வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மதிய ஐடியஸ் அவங்களுடைய சப் ப்ளஸ் பிடி போர்டு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி போர்டு தான், அவர்கிட்ட தான் வாங்குறது தான். நமக்கு அது அங்கே அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா அது ராசிபுரத்தில் இருக்குது. அங்கேருந்து நம்ம வாங்கிக்கிறோம். இது வந்து அங்கேருந்து வாங்கிக்கிறோம். இந்த 2 tier மோனோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பெனிது. ரெண்டுமே 5200 மாடல். இதில் வந்து 52001943 இருக்குது. இதில் இப்போ போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 5200 மாடலு. இந்த இதுக்கு இது கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி, சூடு அதிகமாக ஏறாத மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே 44 டைல்ஸ் வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்கோம். இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸினில் எஸ்எம்டி மாடலில் டொராய்டு வர மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஹெச்டிஏ எல்டிஏன்றது டீட்டெயில் இதில் இல்லை, எனக்கு தெரியல. டொராய்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி சின்னதாக கொடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா அந்த பேஸு நம்மளுக்கு செட்டை பார்த்தா கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்கணும், பேஸ் நல்லா நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாடலில் ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூயல் சப்ளை பிடி, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளை. அதுக்கு நான் இந்த இன்வெர்ட்டர்லேருந்து அப்படியே போர்ட்லேருந்து பவர் செக்ஷன் எடுத்து டூயல் சப்ளை பிடி. இது வந்து பிடி பார்த்திங்கன்னா LM324 பிடி. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஐசி நம்பர் கூட காட்டுறோம். இது பாருங்கள், LM324N. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீக்வன்சி. சப்புக்கு பார்த்திங்கன்னா TL084 இது போட்டிருக்கு சப்புக்காக. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸு, அதாவது பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு 8 இன்ச் சப்பு லோட் பண்ணிக்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். அவங்க கஸ்டமர் வந்து டாட்டா மேஜிக்கு அந்த வண்டி கேட்டிருந்தாங்க. டாட்டா ஏசி அந்த வண்டி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 8 இன்ச் சப்பு வந்து பெருசு வைக்கிறதுக்கு, அந்த சிலிண்டர் வைக்கிறதுக்குனா இடம் இல்லாதனால கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே மாடல் அது இருக்குன்றதுக்காக இந்த போர்டு போட்டிருக்கோம். இது வந்து சப்பு 8 இன்ச் சப்புக்காக. வழக்கம் போல் 6 இன்ச்சு கேட்டிருந்தாங்க ஸ்பீக்கரு. 6 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு ஒரு 44 சிங்கிள் சப்பில் ஒர்க் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர் போர்டு மேக்ஸனில் போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டு இந்த பேஸு டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த சின்ன போர்டு போட்டிருக்கோம். அதெல்லாம் இன்னொரு போர்டெலாம் வச்சுருக்கோம். மேக்ஸின்னு இது ஜிஆர்லாம் வச்சுருக்கோம். ஜிஆர்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கேபினட் லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால இது போட்டிருக்கோம். பேக் சைடு பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபேனுக்கு வந்து கேப் விட்ருப்பாங்க. நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து எதுக்கு ஓப்பன் விட்ருக்கோம்னா அந்த ஏர் வந்து உள் சைடு போகிற மாதிரி. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த கேப்லலாம் ஏர் உள்ள போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஈட் ஏறது கொஞ்சம் கம்மியாகன்றதுக்காக தான். பேக் சைடு முழுக்க பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம பின் எல்லாமே புஷ் டைப் தான் யூஸ் பண்ணுவோம், லாக் டைப் தான். பிரிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேஸு ட்ரிபிள் நல்லா எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சப் ஃப்ரீக்வன்சி பாருங்கள் கம்மி தான் வச்சுருப்போம், கம்மியாக தான் வச்சு ஆல்ட்ரு பண்ணி அதிகமாக ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த கரன்ற மாதிரி ஒரு ஒத்தரில் வருன்றதுக்காக கம்மியாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இது செட் அடுத்தடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி செட் ரெடி பண்ணி டெம்பராக வச்சுக்கிறோம். உங்களுக்கு எதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இருக்குது செட்டு ரெடி பண்ணி அடுத்தது இப்போ வந்து
அடுத்த ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த மேனுவலாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது 2.1 ரெடி பண்ணி வச்சுப்போம். கஸ்டமர் வேணும்னா அப்படியே ஃபுல் செட்டை வாங்கிக்கோங்க. இப்போ இதே வேணும்னா கூட வாங்கிக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு இதே மாதிரி செஞ்சு வைக்கிறோம். ஓகேங்களா. சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்படுவாங்க. ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு லேட் ஆகுன்றதுனால நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடறோம். நீங்கள் அமௌண்ட் கட்டிட்டு இது வாங்கிக்கோங்க. இது அமௌண்ட்டு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பிரிண்ட் பார்த்திங்கன்னா அக்ராலிக் பேனல். இதில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் யூஎஸ்பி பார்த்திங்கன்னா பகாரிய யூஎஸ்பி போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஐசியும் எஸ்டி 44 பார்ட்டி ஐஸும் நல்ல குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. இது 2 tier டிரான்சிஸ்டருமே நம்மளுடைய கம்பெனி போடுறதுனால எந்த குறையும் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் போட்டது. உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொரியர் 2 போகுது. இன்றைக்கி அவுட்டரில் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. போர்டு 5 சேனல் போர்டு ஒன்றும். இது வந்து பார்த்திங்கன்னா 5200 1943 மாடலில் 5 சேனல் போர்டு. இப்போ தான் வாஷ் பண்ணி பாருங்கள், தண்ணி கூட போகல, வாஷ் பண்ணி அப்படியே இருக்குது. வாஷிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது பேக்கிங் பண்ணி கொரியர் அனுப்பணும், அதுக்காக வெயிட்டிங்கு. அது கூட பார்த்திங்கன்னா 2 tier போர்டு ஒன்று கேட்டிருக்காங்க. 2 டிரான்சிஸ்டர் போர்டு 2 ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கு. பாருங்கள், இந்த போர்டு 2 கேட்டிருக்காங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிகே மாடல் கேட்டிருக்காங்க. பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்பெனி போட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது, நம்ம பேர் இருக்கிறது நம்ம பேர் ஸ்டிக்கரில் நம்ம ஒட்டியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு இதை போட்டு ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4231 மாடலுக்கு எஸ்டிகே 4231 மாடலுக்கு வந்து டிரைவர் போர்டு ஐசி டிரைவர் போர்டு கேட்டிருந்தாங்க. அது பாருங்கள் ஆல்ட்ரு பண்ணியாச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிரான்சிஸ்டர் சப்பு யூஸ் பண்ணுறதுனால BD 130 போட்டிருக்கோம். கொஞ்சம் பேஸுக்கு பஞ்சிங் நல்லா வருன்றதுக்காக. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிப் 4 போடுவோம். அப்போ வந்து ஆடியோ ஸ்மூத்தாக வரும். சப்புன்றதுனால இது போட்டிருக்கோம், பேஸு வரணுன்றதுக்காக. இன்றைக்கி கஸ்டமர் வந்து இத்தனை இதுவும் இன்றைக்கி கொரியர் போட்டு பணம் போட்டுட்டாங்க. பணம் வந்து சனிக்கிழமை போட்டாங்க. அதோட ஒரு பிசிபி கேட்டிருந்தாங்க, நம்ம கம்பெனி பிசிபி சேர்த்து அனுப்பிச்சிடலாம். ஓகேங்களா. 2 சேனலில் பிசிபி போன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு 28028 10 ஆம்பியர் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. 10 ஆம்பியர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 35 20 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 35 யூஸ் பண்ணிங்கன்னா அது 48 வரும். அப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஓகேங்களா. இது இன்றைக்கி கொரியர் அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு ஆர்டர் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரினாலும் ஆர்டர் பண்ணி இந்த எஸ்டிகே மாடல் ஆர்டர் பண்ண சொன்னாலும் சரி, இதில் ஆர்டர் பண்ண சொன்னாலும் சரி, 2த்துக்குமே பண்ணித்தரோம். இதில் பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டுருக்கோம். இதே டிப் 4 போடுவோம். BD 130 140 போடுவோம். இது வந்து சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டுருக்கோம். சவுண்ட்னால ஸ்மூத்தாக வேணும், குவாலிட்டி அதிகமாக வேணும்னு கேட்டதுனால. ஓகேங்களா. அதே மாதிரி இது மாதிரி எதுவும் ஒரு 2.1 ஒரு வண்டிக்கு வேணும்னா கேளுங்க, எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போகும். ஓகேங்களா. ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்காங்க. மாற்றி கொடுத்தா புகஞ்சிடும். அதுக்கு அடுத்த டைம் பார்த்திங்கன்னா டயோடு போட்டு கொடுத்துறோம். மாற்றி கொடுத்தா கூட ஒன்றும் ஆகாத மாதிரி. ஓகேங்களா. இது மாதிரி செட்டு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரேட் ஏதாவது வேணும்னா பர்சனலாக வந்துடுங்க. பர்சனலாக வாங்க, உங்களுக்கு அந்த டீட்டெயில் சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போர்டு வேணுனாலும் கேளுங்க. இந்த போர்டு டிரைவர் போர்டு அவர் வந்து கஸ்டமருக்கு எடுத்து வந்து அவர்கிட்ட 1943 இருக்குது டிரைவர் போர்டாக வேணும்னு கேட்டிருந்தபடி, அதனால் டிரைவர் போர்டை கொடுக்குறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இது எஸ்டிகே மாடல் சப்புக்காக அடுத்து ரெடி பண்ணணும். ஆர்டர் இப்போ வந்திருக்கு. இதை ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி போர்டு வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் போர்டு ஏதாவது சர்வீஸ் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு தான் அடுத்து. இப்போ வந்து ஒர்க்கு முடிஞ்சு ஃபினிஷ் ஆகி நிற்குது பாருங்கள். ரிமோட் கிட்டு, டிவிடியில் ரிமோட் கிட்டு. இப்போ இது வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்டிங் போயிட்டுருக்கு. டெஸ்டிங் போனோடனே உங்களுக்கு அடுத்த வீடியோ போட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்டோன்னே இது ஆர்டர் வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மேனுவலில் வந்து இதுக்கு முன்னாடி நார்மலாக கேட்டிருக்காங்க. மேனுவலில் இந்த இடத்துல லைட்டிங் ஃபிட் பண்ணி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு அது கேட்டிருக்காங்க. இன்னொரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த 2.1 கேட்டிருக்காங்க. இது வந்து அக்ராலிக் பேனல் போட்டு 2.1 கேட்டிருக்காங்க. இன்னொரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோ இது பார்த்துடலாம். அது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்தது இது ரெண்டும் பார்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா STK 4141 ஐஸ் போட்டிருக்காங்க. அதை ஆல்டர் பண்ணிட்டு நம்ம டிரான்சிஸ்டர் போர்டு வந்து போட சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து ஒர்க் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு போட்டு செஞ்சுருக்கு. ஓகேங்களா. 5 சேனலுக்கு இந்த போர்டு போட்டு செஞ்சுருக்கு. உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம். ஓகேங்களா. USB driver mode. இது வந்து டெஸ்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வாட்டி காட்டுறேன். ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. MSc Audio யூடியூப் சேனல் பண்ணாக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.